அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிட்டெட்லேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் லிமிட்டெட்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9 ரிலீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 29 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 20 தேதி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக 348 வேகன்சி கொடுத்துருக்காங்க, இந்தியா முழுசுக்கும் சேர்த்து. ஸோ இதில் தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க. டிகிரி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம்னு கேட்டால் அப்ளை பண்ண முடியாது. இது ஏற்கனவே நீங்கள் ஜிடிஎஸ்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு டிகிரி வச்சுருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல. ஸோ முக்கியமான செய்தி ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மேலே விஜிலன்ஸ் அல்லது டிசிப்ளினரி கேஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மந்த்லி 30,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்க்ரிமெண்ட் வருஷத்துக்கு ஒரு டைம் இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜாபுக்கான பீரியட்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வருஷம் தான் வேலை செய்யலாம். நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 வருஷம், நீங்கள் டோட்டலாக 3 வருஷம் வேலை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் அடிப்படையில் கேட்டிருக்காங்க. அதாவது டிகிரியில் எடுத்த பர்சன்டேஜ் மார்க்கை வச்சு உங்களுக்கு நான் வேலை தரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சர்க்கிள், அதாவது ஸ்டேட் வைஸாக வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் என்னென்ன வேகன்சி, எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 17 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேகன்சி கேட்டிருக்காங்க. ஸோ கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு 17 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்மளுக்கு 17 வேகன்ட் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் போய்ட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ தேவைப்பட்டதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம தருவோம். மேலும் இதுபோல் நல்ல தகவலுக்கு நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேலும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.